ஒரு முக்கியமான ஆளுக்கு நன்றி சொல்லாமல் விட்டுட்டோம். ஆமென், அல்லேலூயா. சோதரம் உண்மையாகவே நம்முடைய பாஷையா அவர்களே எங்கே தங்க வைக்கிறது, எப்படி சாப்பாடு கொடுப்பதுன்னு சொல்லி அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் சோதரம் எங்களுடைய சொந்தக்காரர், மிகவும் நெருங்கிய சொந்தக்காரர் எங்கள் அத்தான் மாஸ்லாமணி அத்தான் அவர்கள் வீட்டிலே அவர்களை தங்க வைத்து அவர்களுக்கான ஆகாரங்கள் வசதி எல்லாவற்றையும் கொடுக்க சோதரம் ஆண்டவர் உதவி செய்தார். ஆமென், அல்லேலூயா. அந்த குடும்பத்தாருக்கு சோதரம் எங்கள் அக்காளுக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய பிள்ளைகளுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமென், அல்லேலூயா. வெரி சாரி, மன்னிச்சிடணும். ஆமென், அல்லேலூயா. ஆனாலும் சோதரம் ஆண்டவர் அவர்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், அல்லேலூயா. சோதரம் பேசலாம். அதுபோல எங்கள் அத்தா இன்னொருவர் அன்பராஜ் தான், அவர்களும் கூட ரொம்ப இந்த கன்வென்ஷனை நேர்த்தியாக கூட இருந்து சேர் போடுறது, இந்த பாதை விரிக்கிறது, எல்லா காரியத்திலையும் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தார்கள். அவர்களையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே நான் சுதர வாழ்த்துகிறேன். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்னும் வேற யாருக்காகவும் நான் நன்றி செலுத்தாமல் இருந்திருப்பேன். ஆனால் தயவுசெய்து ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமென், அல்லேலூயா. இப்பொழுது படைக்கப்பட்ட காணிக்கைக்காக குட்னிஸ் ஊழியர் பாஸ்டர் சாம் அவர்கள் இப்பொழுது முன்னே வந்து ஜெபிக்க வருவார்கள். ஆமென், அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யாவரும் ராத்திரி வேளையில் தேவன் நம்மோடு பேசும்படியாக கர்த்தருடைய சமூகத்தில் கொடுத்த காணிக்கை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் யாவரும் கண்களை மூடி இந்த கடைசி கூட்டத்தில் கர்த்தாவை என்னோடு பேசும் ஆண்டவரே, உடைய ஊழியக்காரரை கொண்டு பேசும் ஐயா, வார்த்தை மூலியமாக பாடல் மூலியமாக இந்த ராத்திரி வேளையில் பேசும் ஐயான்னு சொல்லி நாம் இயேசு நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஐயா. இந்த அற்புதமான இந்த ராத்திரி வேலைக்காய் சோதரிக்கிறோம், இந்த அற்புதமான உங்களுடைய சமூகத்துக்காய் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பட்டணத்தை நேசித்து இந்த அருமையான நற்செய்தி பெருவாளை நடத்தும்படியாக பாஸ்டர் எபனேசரை பாராட்டிய உங்களுடைய அன்புக்காய் சோதரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. விசேஷமாக இந்த ஊழியத்தை நேசித்து இப்போது கொடுத்த இந்த காணிக்கைகளுக்காக சோதரிக்கிறோம் ஆண்டவரே. கொடுத்த ஒவ்வொரு கரங்களை நீதாமே ஆசீர்வதிப்பீராக. 5 அப்ப 2 மீனை ஆசீர்வதித்தீரே, அதே போல ஆசீர்வதித்து ஆண்டே எல்லா ஊழியத்தின் தேவையெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே உடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எல்லாம் சந்திக்கப்படுவதாக. கொடுத்த எல்லா கரங்களையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. செய்து கொடுக்கும்படியாக வந்திருக்கிற அருமையான பாஸ்டர் போய் வெஸ்லிக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீதாமே தாசனை குடும்பமாக கொண்டு வந்ததுக்காக சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கடைசி நாளில் பரிசுத்த ஆவியானவரை கிரியை செய்வீராக. பாடல் மூலியமாக வேத வசனத்தின் மூலியமாக தேவனுடைய வார்த்தை கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. புதிய ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும்படியாக ஆண்டவர் கிரியை செய்வீராக. வியாதிப்பட்ட மக்கள் குணமாகும்படியாக குணமாக வல்லமை கடந்து வருவதாக. பரிசுத்த ஆவியானவரை ஜனங்கள் தொடுவீராக ஆண்டவரே. வியாதிப்பட்ட மக்களை குணமாக்கும்படியாக உங்களை குணமாக வல்லமை வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படி இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரை கிரியை செய்வீராக. இயேசுவின் நாமம் இந்த இடத்துல மகிமைப்படுவதாக. உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால விசுவாசத்தோடு ஸ்தோத்திரத்தோடு நன்றியோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பரிசுத்தமான நாமத்து மகிமையுண்டாவதாக. ஒரு 2 விதமான அறிவிப்புகளை மாத்திரம் கொடுத்து விட்டு மற்றபடி தொடர்ந்து விஸ்ரே அவர்கள் நம்மளுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க வர இருக்கிறார்கள். வருகிற பிப்ரவரி மாதம் 11, 12, 13 இந்த 3 தினங்களும் வீரவநல்லூர் பஸ் ஸ்டாப் அருகில் வைத்து பாஸ்டர் சாமுவேல் ராஜ் அவர்களுடைய குழுவினர் மூலமாக இந்த 3 நாட்களும் ஒரு மாபெரும் நற்செய்தி கூட்டங்களை வீரநல்லூர் ஏஜி சபையில் ஊழியம் செய்கிற பாஸ்டர் பால்கே மூர்த்தி அவர்கள் ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். இந்த கூட்டங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த கூட்டங்களில் நீங்கள் யாவரும் பங்கு பெறும்படியாக உங்கள் அன்போடு இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதே போல வருகிற மே மாதம் 3, 4, 5 அற்புத விகேபுரத்தில் அற்புத திருவிழாவானது சிவந்திபுரம் நாடா ஸ்போர்ட்ஸ் கிளப் மைதானத்தில் வைத்து ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தை பின்மாறி ஜபக்குழுடைய பொறுப்பாளர் இருக்கிற பாஸ்டர் சவுந்தரராஜன் அவர்கள் ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். அவருடைய குழுவினர் ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். அதற்காக ஜெபியுங்கள், பங்கு பெறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சோதரன் நம்ம எல்லாரும் வாழ்த்து சோதரன் நல்ல கரங்களை தட்டி நம்ம எல்லாரும் என்ன செய்யணும், நல்ல வரவேற்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் வரவேற்போம். ஆமென், பிரைஸ் எல்லாம். என்னை ஏற்றுக்கொண்ட கல்லடை குறிச்சில் இருக்கிற எல்லா தேவ மக்கள், அன்பான ஊழியர்கள், குறிப்பாய் மேடையில் அமர்ந்திருக்கிற அன்பு ஊழியர்கள், இந்த கூட்டத்துக்கு முக்கிய காரணமாக இருக்கிற அன்பு ஊழியர் எபினேசர் அவர்களுக்கும்,
எங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிற எல்லா தேவ மக்களுக்கும் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் முன்பாக நிற்கிற எலியா, நான் சொன்னால் பனியும் மழையும் வரும் என்று எலியா சொல்லுவார். அது ஆகாப் தேசத்துல மழை இல்லைனாலும் கர்த்தருடைய மனுஷன் நின்னா அங்க பனியும் மழையும் வரும் அப்படின்னு அவர் சொல்றாரு. நானும் ஒரு அசட்டு தைரியத்துல எலியான்னு நினைச்சு தாடி வளர்த்துக்கிட்டேன். இதுவரை பெஞ்சது உங்க வாழ்க்கையில பனின்னா இனிமேல பெருமழை ஆசீர்வாதம் உங்க மேல வரணும் அப்படின்னு கர்த்தருக்கு முன்பாக நின்று உத்தரவாதத்தை எடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஒரு பெருமழை ஆசீர்வாதம் உங்க மேல வருவதாக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நாள் மோசே, என்னை சரிக்கு சரியா மகிழ்ச்சியாக்குங்க ஆண்டவரே, 80 வருஷம் வாழ்ந்துட்டேன், அர்த்தமே இல்லாம வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றார், பாடுறார். நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவன்னு சொல்லுவேன். நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறேன்னு சொல்லுவேன் சொல்லிட்டு இருந்தாரு பாருங்க. கர்த்தர் சரிக்கு சரியா மகிழ்ச்சியாக்கி 80 வருஷம் வீணா போனா பரவாயில்ல, அடுத்த 40 வருஷம் அற்புதமும் அடையாளமா இருக்கும்னு சொன்னார். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்குவேன், என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன்னு சங்கீதம் 91 கடைசியில் இருக்கு. அவர் என்ன சொன்னாரா? நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர்னு சொன்னாரா? ஆண்டவர் அவனுக்கு இருக்கிற வாஞ்சையை பார்த்து, நான் நீடித்த நாட்களால் திருப்தியாக்குவேன். நீடித்த நாட்களால் 40 வருஷம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் 40 வருஷமா நேசித்தேன், என் வழிகளை அறியவில்லை என்பதனால் என் கோபத்தில் ஆணையிட்டேன் அப்படின்னு ஏன் சொன்னார் என்பதை நான் நேற்று சொன்னதாக ஞாபகம். சின்ன வயசுல படிப்பை பத்தி தான் எல்லாம் கவலைப்படுவாங்க, என்னை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. வாலிப வயசு வரும்போது கல்யாணத்தை பற்றி தான் கற்பனை பண்ணுவாங்க, என்ன தேட மாட்டாங்க. அவங்க வேலையை தேடுவாங்க, ஒரு வீட்டை தேடுவாங்க. இதுக்கே 40 வருஷம் ஆயிரும். இதெல்லாம் 40 வருஷத்துக்குள்ள நான் கொடுத்துருவேன். அதுக்கு மேல என்ன தேடணும்னா நான் கோவப்படக்கூடாதான்னு கேட்டேன். அல்லேலூயா. 40 வருஷம் வீணா போச்சோ, 80 வருஷம் வீணா போச்சோ, நீர் என்ன அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர்னு சொல்லுவேன். இந்த மோசே சங்கீதம் 91:2 சொன்னதை நாமும் சொல்ல போறோம். நமக்கும் ஆண்டவர் நீடித்த நாட்களை கொடுத்து நம்மை திருப்தியாக்குவார் நான் நம்புறேன். ஏன்னா வானம் மாறலாம், பூமி மாறலாம், ஆண்டவருடைய வார்த்தை மாறாது. அல்லேலூயா. நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று எத்தனை பேர் சத்தமா பாட போறோம்? உங்க கையில இருக்கிற பைபிளை திறந்து பாருங்க. பார்த்துக்கொண்ட சங்கீதம் 91:2. இன்னைக்கு நம்ம பாடுற பாட்டை பார்த்து ஆண்டவர் நீடித்த நாட்கள் அப்படின்னு எவ்வளவு கிராண்ட் நீங்க விரும்புறீங்களோ அவ்வளவு கிராண்ட். யாராவது பாட்டிமார் இருந்தா பேத்தி கல்யாணத்தை பார்க்கணும் அடம் முடிச்சீங்கன்னா பேத்தி கல்யாணத்தை பார்த்துட்டா நீங்க டிக்கெட் வாங்குறீங்க. அல்லேலூயா. இங்க இருக்கிற ஊழியக்கார 1000 பேரை கேட்டிருந்தா 1000 பேரை பார்க்கிற வரைக்கும் உங்க உயிருக்கு ஒரு சேதம் வராது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதான் அவன் என்னிடத்துல வாஞ்சியா இருந்தானே, அந்த டிசைரை நான் பார்த்துதான் கொடுத்தேன்கிறார். அல்லேலூயா. நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன்.
எத்தனை பேருக்கு பாட்டு தெரியும்? சரி, இப்ப முழு பலத்தோட பாட போறேன். அல்லேலூயா. நான் மைக்கில் பாடுறதால நீங்க பாடுற சத்தம் எனக்கு கேட்கல. ஆனாலும் சொல்லுவேன் சொல்லுவேன் சத்தம் கேட்குதுங்களா? மைக்கு வச்சாதான் பாடுவேன்னு அடம் பிடிக்க கூடாது. ஆமே. ஏதோ ஆண்டவர் கண்களில் தயவு கிடைச்சது, மைக்கு கிடைச்சிருக்கு, மேடை கிடைச்சிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் கொஞ்ச காலத்துல கர்த்தர் உங்களுக்கும் உலகத்தாருக்கும் வித்தியாசம் காட்டுகிறார். ஆமென். இதை என் உள்ளத்துல ஆண்டவர் பல முறை பேசிட்டார். ஒரு வித்தியாசத்தை என் பிள்ளைகளுக்கு நான் காட்டுவேன். என் சம்பத்தை சேர்க்கும் நாள் வரும். அப்ப சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும், ஊழியம் செய்தவனுக்கும் செய்யாதவனுக்கும், பக்தி உள்ளவனுக்கும் பக்தி இல்லாதவனுக்கும் ஒரு வித்தியாசத்தை காட்ட போறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 91:2. நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவன் எல்லாரும் கரங்களை தட்டி அடைக்கலம், என் ஒரு நாள் பாடுறார். ஆண்டவரே, ரொம்ப நெருக்கப்படுறேனே நான். ஆண்டவர் 7 வருஷம் முடிஞ்ச உடனே 33 வருஷம், அதுவும் 40 வருஷம் தான் ஏறக்கூடிய. அல்லேலூயா. அது சங்கீதம் 4 நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 4 நெருக்கத்திலிருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கினீர், நீதியின் தேவனே. நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர், நீதியின் தேவனே. நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர், நீதியின் தேவனே. 5ஆம் சங்கீதம். என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் ஞானத்தை கவனியும், என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் ஞானத்தை கவனியும். நான் இடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன், நான் இடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் ராஜாவே, என் தேவனே. என் வீடுகளில் சத்தத்தை கேட்கிறோம், என் வீடுகளில் சத்தத்தை கேட்கிறோம். இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர், நீதியின் தேவனே. என்ன நெருக்கம் அப்படின்னா, அவனுக்கு மாமனார் பிரச்சனை பெருசு. சவுல் துரத்திக்கிட்டே இருக்கிறார். மனைவி பிரச்சனை. இவன் ரொம்ப ஜெபம் பண்ணா, அந்த அம்மா இப்படி எல்லாம் ஜெபம் பண்ணணுமா அப்படின்னு மட்டமா நினைக்கிறார். மனைவி பிரச்சனை. அவங்க அப்பா அம்மா கூட அவருக்கு ஒரு பிரச்சனை. மற்ற 7 பிள்ளைகளையும் நல்லா படிக்க வச்சு இந்த பிள்ளைய மட்டும் ஆடு மேய்க்கத்தான் லாய்க்குன்னு அனுப்பிட்டாங்க. அப்பா அம்மா கைவிட்டுட்டாங்க. மனைவி ஒரு மாதிரி, மாமனார் ஒரு மாதிரி. சரி, அந்த ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷன் நாபால் கிட்ட பசியா இருக்குது, ஒரு 200 அப்பத்தை கொடுத்து அனுப்புனா அவன் கொடுக்கவே இல்லை. அப்ப அவன் பார்க்கிற சமுதாயம் அவனுக்கு அன்பு பாராட்டவில்லை. அவன் பிழைப்பு தேடி ஆகிஸ் ராஜா கிட்ட போனான். அந்த ஆகிஸ் ராஜா இவனை கொல்ல வகை பார்க்கிறான். இவன் பைத்தியக்காரனை போல வெளியே ஓடி வரான். அப்ப எங்கேயும் நெருக்கம். ஆனா ஒண்ணு, இவன் ஆண்டவரை நெருக்குனா இவனே ராஜாவாயிட்டான். இப்ப நம்ம என்ன பண்ணலாம் சொல்லுங்க? மாமியார் பிரச்சனையோ, மாமனார் பிரச்சனையோ, மனைவி பிரச்சனையோ, புருஷ பிரச்சனையோ, சமுதாயத்துல பிரச்சனையோ, வேலை பிரச்சனை, ஏதோ ஒரு நெருக்கம். இப்ப ஆண்டவர் நெருக்கலாமா? படிச்சுதான் பாஸ் பண்ணல, காப்பி அடிச்சு பாஸ் பண்ணலாம்ல. நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர், நீதியின் தேவனே. நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர்.
சங்கீதத்தை இங்க மனப்பாடம் ஆகிற வரைக்கும் பாட போறோம். அல்லேலூயா. ஜெபம் நாம ஆண்டவர்கிட்ட போக உதவும், துதி தேவன் நம்ம அருகில வர உதவும். இப்ப நம்ம பாட்டு ஜெபம் ரெண்டும் கலந்துதான் ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நேபாள் தேசத்துல ஒரு கூர்க்கா இனத்தை சேர்ந்த ஒருவர் சாதாரண கூர்க்காவா ஆன உடனே அந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு அவர் அந்த இடுப்புல அந்த கத்தியை கட்டிட்டு ஆலயத்துல போய் முதல் சல்யூட் அடிச்சாரா. நிறைய பேர் பாக்குறாங்களா அந்த யூனிஃபார்ம்ல அவர் சல்யூட் அடிக்கிறத பாக்குறாங்க. எல்லாம் பார்த்த உடனே அவர் போயிட்டாரா. கொஞ்ச நாள்ல போலீஸ்கார ஆனாரா. யூனிஃபார்ம் போட்டுட்டு எல்லாரும் பார்க்கும்படி இப்போ ஆலயத்தில் நின்னாரா. கொஞ்ச நாள் ஆன சப் இன்ஸ்பெக்டர் ஆனாரா. அதுக்கப்புறம் சிவில் சப்ளைல கொஞ்ச நாள் பெங்களூர்ல இருந்தார். நான் இப்போ பெங்களூர்ல ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். சாங்கலியானா என்று அவருடைய பெயர். இன்னைக்கு அவர் டெல்லியில எம்பியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவர் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? நான் ஆண்டவருக்கு பண்ண சல்யூட்ல என் கையே வலிச்சது. எவ்வளோ பேர் என்ன பார்ப்பாங்க, என் கை வலிச்சுக்கிட்டே இருக்கும். எல்லாம் பார்த்த உடனே என் கையை எடுப்பேன். அல்லேலூயா. இப்போ நெருக்கத்தில் இருக்கிறோம். கரங்களை தட்டி வலிக்கிற அளவு தட்டி நம்ம ஆண்டவர் கூப்பிடலாமா? இந்த பாட்டு முடியும் போது உங்க நெருக்கம் எல்லாம் எங்கேயோ போயிருக்கணும் நான் சர்வ நிச்சயமா நம்புகிறேன். அல்லேலூயா. தேவன் மாறாதவர். அல்லேலூயா. நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினே. நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினே. நான் இடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன் என் ராஜாவே. அவங்க தோல்ல இருக்கிற சுமை, சங்கத்தில் இருக்கிற ஆரோக்கிய கேடு, அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா வாரம் அவங்க கரங்களை தட்டும் போது விலகி போகிறாங்க. வார்த்தைகளுக்கு செவிகளும் கவனியும். என் வார்த்தைகளுக்கு செவிகளும் மோசே 40 வருஷம் கிராண்ட் வாங்கினார். இவரும் ஜெபம் பண்ணி 33 வருஷம் வாங்குறார். ஒவ்வொன்றும் கொடிய பற்கள் அப்படின்னு இதை பார்த்தா பெரிய பெரிய கட்டி அவர் சரீரத்தில் தரித்திரம் அவர் வாசல்